எப்பப்பா புது பைக்கில் ரைடு போக போகிறீங்க, பைக் வாங்கினீங்க, என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கிளம்பியாச்சு மக்களே. வண்டி வந்து அமேசிங்காக இருக்குது, ஆனால் ஹீட்டு கொண்டு எடுக்குது. ஈரோட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பழனியில் ட்ரை பண்ணியிருக்கேன். உன்னோட பஸ் திண்டுக்கல்ல இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். சரி வாங்க போய்ட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா இருக்கேப்பா. இங்கே பாருங்க மக்களே, இலையை வந்து அப்படியே பிளேட்டும் பாருங்கள், தலைவாழை இலை இதுலேயே சேஃப்லேயே லெக் பீஸில் பாதி தான் இருக்குது, இன்னொரு பீஸ் இருக்குது. இதை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஆனால் அப்படி கிடையாது. இது என்ன மேட்டர்னா, எனக்கு அடியில் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இல்லை அவ்வளோதான். திராட்சை தோட்டம்லாம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான், அது எல்லாமே திராட்சை தோட்டம் தான் மக்களே. ஸோ மகளே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா திண்டுக்கல் சிறுமலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான். ஆக்சுவலாக இதுக்கு அந்த பக்கம் தான் பெரிய மலையே இருக்குது. நான் ஃபைனலி ரீச்டு மானாம் மதுரை. மக்களே, நெக்ஸ்ட்டு மதுரையில் வீடாக போட போகிறேன் மக்களே. உள்கந்து ஏகப்பட்டது போட்டிருப்பீங்க போல. போதையில் வராதே, செரிமானமாகும். செரிமானமாகும். பாருங்க மக்களே, திருமலை நாயக்கர் மஹால். ஆனால் இங்கே வர மாதிரி இருந்தால் இந்த ஹெல்மெட்டு இந்த லக்கேஜ் எல்லாம் தயவு செஞ்சு வந்து எங்கேயாவது வெளியே வச்சுட்டு வந்துருக்கீங்க. இங்கே வந்து வைக்கிற கிடல. ஆனால் உள்ளே வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடா அல்லது இந்தியாவா அல்லது இந்த ரோமானிய பேரரசு, இத்தாலி, ஃப்ரெஞ்சு அப்படிலாம் சொல்கிறாங்களா, அதுவான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அந்த மாதிரி ஒரு கட்டடத்தில் ஒரு தூணை கட்டி பிடிக்கிறதுக்கு 9 பேர் வேணுங்கிற மாதிரி இருக்குது மக்களே. ஆஹா மக்களே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நானும் டென்ஷன் ஆகிட்டேன். நானும் சுற்றிட்டேன் மக்களே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டேன். நான் பாருங்க, அதான் நம்ம பார்த்த ரூமு. மக்களே செமையாக இருக்குதுங்க. 1000 மக்களே சரியான நீட்டாக இருக்குது. ஐ மீன் 420 ரூபாய்க்கு ஒர்த்து. மதுரையெல்லாம் அப்படியே அந்த சொல்கிறாங்கல்ல, மதுரைனால இப்படி தானே, இது ஃபேமஸ்னே அது ஃபேமஸ்னேன்றாங்கல்ல, அந்த மாதிரி என்ன காரசாரா அது என்னதான் இருக்குன்னு போய் நீ போய் பார்க்கணும். கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, இது வந்து ஹெல்மெட்டில் மாட்டுறது. இது வீட்டில் ஒன்று இருக்குது, ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து மக்களே நிற்கிறான் பாருங்க மக்களே, ஜம்முன்னு. அப்புறம் எல்லோரும் வந்தாச்சாப்பா, கிளம்பியாச்சுப்பா ரைடு. கேட்டிருந்தீங்களே மக்களே, வணக்கம். கேட்டிருந்தீங்க எப்போடா புது பைக், எப்பப்பா புது பைக்கில் ரைடு போக போகிறீங்க, பைக் வாங்கினீங்க, என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கிளம்பியாச்சு மக்களே. வாங்க நம்ம செட்டப் பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். போட்டிருக்கிறது ஒரு டிஷர்ட் ஒரு லோயரா, இன்னொரு லோயரு, அப்புறம் இன்னொரு லோயரு, சரிங்களா. ஒரு டிஷர்ட்டு, இன்னொரு 2 டிஷர்ட்டு, ஓகேங்களா. 2 இன்னர்ஸு, ஒரு ஷார்ட்ஸு, ஒரு ஃபேண்ட்டு, ஒரு ஒயிட் ஷர்ட்டு, அவ்வளோதான். இதுதான் நம்ம இது. அப்புறம் ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் நம்ம மைக் பேக், அவ்வளோதான். கிளம்பியாச்சு. ஹெல்மெட் இருக்குது, பேக்கு போட்டாச்சு. இவ்வளோ தான் நம்ம செட்டப்பு, சரிங்களா. ஹெல்மெட் மவுண்டெல்லாம் இல்லை, அதை எடுக்கவும் இல்லை. நேரு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மதுரை போகிறோம். இங்கேருந்து 250 கிலோமீட்டர் வருது. மதுரை போயிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு நைட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தென்காசி போகிறோம். இதான் பிளான், ஓகேவா. 1 hour later. மக்களே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தெரியுதா பின்னாடி, ரங்கமலை, சரிங்களா. கரூர் இருக்கக்கூடிய ரங்கமலைக்கு வந்திருக்கோம். ரங்கமலைக்கு வரல, ரங்கமலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம், சரிங்களா. ஸோ நம்ம ஊரில் வண்டி எடுத்து நொய்யல் பார்டர் கடந்து, நொய்யல்ங்கிறது ஒரு ஊர், அங்கே தான் வந்து ஈரோடு கரூர் பார்டரு, அதை கடந்து அப்புறம் கரூர் வந்து கரூர்லேருந்து பைபாஸ் பிடிச்சி. சத்தியமாக அமேசிங்காக இருக்குது, வண்டி வந்து அமேசிங்காக இருக்குது, ஆனால் ஹீட்டு கொண்டு எடுக்குது. ஸோ நல்லாச்சு மக்களே. பின்னாடி தெரியுது பாருங்கள் ரங்கமலை. இந்த மலையை வந்து நம்ம ஏறி இருக்கோம் மக்கள், சூப்பராக இருக்கும். கொண்டரங்கி மலை மாதிரியே அந்த பக்கம் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில தான் இருக்குது. ஸோ மேலே உச்சிக்கு போகலாம். அந்த உச்சிக்கு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும், அது ரொம்ப டஃப்பு. ஸோ இந்த வீடியோ வந்து இண்டியா ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, அடுத்த நேரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திண்டுக்கல் போயிட்டு தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களை திண்டுக்கல் போயிட்டு மீட் பண்ணுறேன். A few moments later. மக்களே, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சரிங்க நிறுத்தி மேப் போடலாம். திண்டுக்கல் வந்துருச்சு, 2 கிலோமீட்டர் தான் போட்டுருந்தா. மேப் போடலான்னு சொல்லி நிறுத்துறேன், கணக்காக வந்தால் திண்டுக்கல் பிரியாணியே வந்துட்டேன் மக்களே. தலப்பாக்கட்டி பிரியாணியே வந்துட்டேன். சரி ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், ஓகேவா. மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். சிக்கனா மட்டனா, சரி பார்ப்போம். ஸோ மக்கள், ஃபஸ்ட் டைம் திண்டுக்கல்லில் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். ஈரோட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பழனியில் ட்ரை பண்ணியிருக்கேன். உன்னோட பஸ் திண்டுக்கல்லில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். சரி வாங்க போய்ட்டு
சாப்பிட்டு பார்த்துருவோம். வேறு லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஜம்முன்னு மாதம் போட்டாச்சு, சாப்பிட்லாம். வேறு லெவலில் போயிட்டுருக்கு பாருங்க. சரி ஓகே மக்களே, வந்தாச்சு. பேக் ஆப்போசிட்டில் வச்சுட்டு நானும் உட்காந்துட்டேன். சாப்பிட்லாம். என்னங்கிட்ட ஆர்டர் சொல்லிட்டேன். வணக்கம். நல்லா இருக்கேப்பா. இங்கே பாருங்க மக்களே, இலையை வந்து அப்படியே பிளேட்டும் பாருங்கள், தலைவாழை இலை இதுலேயே சேஃப்லேயே ரெடி பண்ணி அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி இலையை கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயா நல்லா இருக்குயா, சூப்பர். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் மக்களே. நல்லா பரபரப்பாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. ஓகே மக்கள், ஆர்டர் வந்துருச்சு. என்ன வேணும்னு கேட்டாங்க. சிக்கன் பிரியாணி. அது மட்டும் போதுமானாங்க. அது மட்டும் போதும் அப்படின்ட்டேன். உங்கள் ஃபேஸ்லாம் எடுக்க மாட்டேன், இதை மட்டும் தான் எடுப்பேன். வச்சு விட்ருங்க. பீஸோடு வந்துருக்கு. லெக் பீஸில் பாதி தான் இருக்குது, இன்னொரு பீஸ் இருக்குது. ஆனால் ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே மக்களே, சாப்பிட்லாம். அப்படியே சுட ஓகேங்கண்ணா, வச்சுருங்க. தேங்க்ஸ். பிரியாணி கூட எக்கு இருக்காமா, நல்லா சுட செம்மையாக இருக்குது. ஜீரக சம்பா ரைஸ் மாதிரி இருக்குது. பீசஸ் ஆல்சோ பீஸ் வந்து பெருசு எக்ஸ்பர்ட் பண்ண அளவுக்கு வரல, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சாப்பிடலாமா? செஸ். பீஸ் நல்லா குக் ஆகிருக்கு, சூப்பராக இருக்கு. பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவல், அல்டிமேட்டு. சரி ஓகே மக்களை, சாப்பிட்றேன், அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் வெக்கமாக சங்கடமாக இருக்குது. ஸோ மக்களே, 2வது மிக்சர் நிறையும் போட்டேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். நான் கூட இதை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஆனால் அப்படி கிடையாது. இது என்ன மேட்டர்னா, எனக்கு அடியில் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இல்லை அவ்வளோதான் தட்ஸ் ஆல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்குங்க. ஒரு ஆளுக்கு வந்து நல்லா சாப்பிட்ற ஆளாக இருந்தால் பத்தாது. 300 ரூபா கொடுத்து வாங்கி இவ்வளோதானா. ஓகே மகளே, சாப்பிட்டாச்சு. என்ன சொல்கிறது, கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு இப்போ இருக்கிற பசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரிவ்யூ கொடுக்க சொன்னாங்களா, அவர் என்னன்னாரு கூட சர்வீஸ் பண்ணவர் வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு என் ஃபோனை வாங்கி 5 ரிவ்யூ கொடுத்து இது பண்ணார். இல்லை அவ்வளோலாம் வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து 3 கொடுத்து அவர் சர்வீஸுக்கு மட்டும் 5ன்னு போட்டு மிஸ்டர் கார்த்திக் குட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு ரிவ்யூ போட்டுவிட்டேன். ஏன்னா அவங்க கேட்குறாங்க. 2வது அதான். ஸோ என்ன சொல்கிறது, அந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வரும்போது பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்தம் வந்து அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ நான் இருந்த பசியில் எனக்கு ஓகே, இதுக்கு மேலே இருந்தாலும் சாப்பிட முடியாது, திகட்டும், கரெக்டாக போதும் அப்படிங்கிற லெவலில் கணக்காக இருந்துச்சு. ஓகே, குவான்டிட்டி ஓகே தான். பட்டு இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் தள்ளுவண்டி கடையில், அப்புறம் இன்னும் சில இடங்கள்லாம் சாப்பிட்ருப்போம். இதுக்கு முன்னாடி கூட திண்டுக்கல் சப்ஸ்கிரைபரோட ஒரு பக்கம் சாப்பிட்டாங்க. அங்கே வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி ஓகே மக்களே, கிளம்பலாம் சரிங்களா. அடுத்து வண்டி எடுத்தோம் அப்படின்னா மதுரை போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். மக்களே, நெக்ஸ்ட்டு எங்கே இருக்கேன் அப்படின்னா பைபாஸில். ஆக்சுவலாக திண்டுக்கல் சிறுமலை அடிவாரத்தில் நின்றுட்டுருக்கோம். ஓகேங்களா, சிறுமலை அங்கேருந்தே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து மதுரை போகிற வழியில் ஃபுல்லாக பைபாஸில் வந்து நெடுவாக கடைங்க. அந்த ஃபுல்லாக திராட்சை தோட்டமாக, திராட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பைபாஸ் மாதிரியே போட்டு வச்சுட்ருக்காங்க. பாருங்களேன், பாருங்கள், ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே திராட்சை. அதே மாதிரி அந்த பக்கம் அங்கே ஒரு கடை பாருங்கள், சரிதா அங்கே. ஸோ இதே மாதிரி தான் மக்களே, வர வழியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. ஒரு 10-15 கடை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். திராட்சை தோட்டம்லாம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே திராட்சை தோட்டம் தான் மக்களே. அது ஃபுல்லாக திராட்சை தோட்டம். எதாவது பாருங்க, திராட்சை காய்ச்சி இருக்குதுங்க கொத்து. ஆல்ரெடி நம்ம உள்ளே போய் வீடியோ எடுத்துருக்குறோம், சரிதா. அதெல்லாம் திராட்சை தான் மக்களே. ஸோ நம்ம ஊருக்கு போகும்போது ரிட்டன் வரும்போது வாங்குகிறோம். திண்டுக்கல் சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன ஃபோன் பண்ணல, வரும்போது கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் ரிட்டன் வரும்போது வாங்கிட்டு போகலாம். ஸோ மகளே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா திண்டுக்கல் சிறுமலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான். ஆக்சுவலாக இதுக்கு அந்த பக்கம் தான் பெரிய மலையே இருக்குது. நான் வர வழியில் பார்த்தேன், சரி அவ்வளோதான் மலை அப்படின்னு நினச்சா இங்கே வந்து பார்த்தா பிரமிப்பாக இருக்குதுங்க.
கொல்லிமலை மாதிரியே, கொல்லிமலை அளவுக்கு ஹைட்டு கிடையாது, சிறு மலைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மீடியமான மலைங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி போகலாம். இல்லையா நேரங்கள் கழித்து மக்களே ஃபைனலி ரீச்டு மானாமதுரை. மானாமதுரையில் மதுரை, மானாமதுரைங்கிற வேற ஊருன்னு நினைக்கிறேன். மதுரை மக்களே வந்தாச்சு. ஃபைனு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வைகை நதி. பார்த்தா திருப்பூரில் நொய்யல் நதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை. அந்த நதி வந்து நீட் இல்லாமல் க்ளீன் இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? க்ளீன் இல்லாமல் இருக்குது மீன்ஸ் அதாவது அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? கொஞ்சம் எல்லாம் வந்து ஆகாய தாமரை முளைச்சி உள்ளே வந்து அது இது நல்லா இது பண்ணி அந்த காலத்தில் எல்லாம் வந்து பயங்கரமாக சூப்பராக நதி தெளிவாக இருந்திருக்கும். இன்றைக்கெல்லாம் வந்து இப்படி இருக்குது. ஃபைன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் மக்களே? கேகே நகர் போகிறோம். சரிங்களா? கேகே நகர் போய் அங்கே வந்து நம்ம மாமா ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினதுக்கு மற்ற ரூம் பார்த்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம் மக்களே. போகிற வழியில் நமக்கு என்ன அப்படின்னா பைக்கில் வந்து இந்த ஃபோன் மாட்டுற மவுண்டர் வேணும். ஏன்னா மேப் பார்க்குறதுக்குலாம் அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பைக்கர் ஷாப் இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம். மக்களே அடுத்த கட்டமாக மதுரையில் வந்து கரும்புஞ்சாறு பிடிக்க போகிறோம். சரியான வெயிலுங்க. வா சேஸ். வா ஜம்மு இருக்குதுங்க. செம்ம கூலிங்கு. அந்த இன்ச்சு எலுமிச்சம்பழம் இல்லாமல் தான் குடிப்பேன். ஆனால் இன்றைக்கி அடித்த வெயில சரியாக இருக்குது. எலுமிச்சம்பழம் போட்டு நீட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குயா. மதுரை தான். கரும்பாலே அசந்துட்டையா. நல்லா இருக்குது. மக்களே நெக்ஸ்ட்டு மதுரையில் வீடாக போட போகிறேன் மக்களே. ரைட்டு. இதில் என்னென்ன போட்டிருக்கு? வெத்தலை, சீவல், ஜம்ஜம்னு ஒரு ஸ்வீட்டு, பான் சட்னி, ஸ்வீட் பவுடரு, ஸ்வீட்டு, குல்கந்து, ஏகப்பட்டது போட்டிருப்பீங்க போல. போதையில் வராதே? இல்லை செரிமானம் ஆகும். செரிமானம் ஆகும். ஓகே ரைட்டு. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது மகளே. நல்லா இருக்கு. வித்தியாசமான டேஸ்ட். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் வீடாக சாப்பிட்டதே இல்லை. உள்ளே எதாவது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக எதாவது ஆட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கு. 30 ரூபா. மக்களே அடுத்த கட்டமாக வண்டியை கொண்டு அப்படியே வெளியே பார்க் பண்ணிட்டு நான் ரூம் பார்த்தேன் மக்களே. நம்ம மாமாட்ட கேட்ட ஒருத்தர் கேட்டு அவர் 2500 சொன்னார். ஆனால் கொக்க மக்கா 2500 இருந்தால் நான் 4 ரூம் எடுத்து தங்கிடுவேன்னு நினச்சிட்டு ஒரு 1000 சொன்னால் கூட பரவாயில்ல. அப்புறம் சரிங்க. அப்புறம் நானே கூகுள் மேப் பார்த்து அடிச்சு பார்த்தா 400 ரூபாய்க்கு ஒரு ரூம் இருக்குன்னுச்சு. அது இங்கேருந்து பக்கம் தான். சரிங்க. போகிற வழியில் பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்தப்போ இங்கே வந்திருந்தேன். இது திருமலை நாயக்கர் மஹால். செமையாக இருக்கும். உள்ளே வேறு லெவல் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ பாருங்க மக்களே, திருமலை நாயக்கர் மஹால். ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் இங்கே. இப்போ வந்து 2வது டைம். மதுரையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. மஸ்ட் டூரிஸ்ட் பாஸ் விசிட் த பிளேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. தலைவர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட்டு. சரிங்க மக்களே பாருங்கள். உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சிருவோம். டிக்கெட்டு வாங்கிட்டேன் மக்கள். 10 ரூபாங்க பெரியவங்களுக்கு. ஸோ 12 வயசுக்குள்ள இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கு வந்து கம்மின்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ளே போயிடலாம். ஆனால் இங்கே வர மாதிரி இருந்தால் இந்த ஹெல்மெட்டு இந்த லக்கேஜ் எல்லாம் தயவு செஞ்சு வந்து எங்கேயாவது வெளியே வச்சுட்டு வந்துருங்க. இங்கே வந்து வைக்கிற கிடல. ஆனால் உள்ளே வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடா அல்லது இந்தியாவா அல்லது இந்த ரோமானிய பேரரசு, இத்தாலி, ஃப்ரெஞ்சு அப்படிலாம் சொல்கிறாங்களா அதுவான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அந்த மாதிரி ஒரு கட்டடக்கலை. இங்கே வாருங்க மக்களே. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வந்துட்டுமா. இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு செம்ம வியப்பாக இருந்துச்சு. இது வந்து 2வது டைமாக. அதனால் வந்து அந்தளவுக்கு இல்லை. இது வந்து வெளிநாட்டு அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரு, அந்த கலை, அந்த கட்டடக்கலை தெரியுதா? அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வெளிநாடுன்னு சொல்ல முடியாது. நம்ம யாழி தான். நம்ம கோயிலில் இருக்கு மேலே யாழி அந்த மாதிரி தான். அந்த தூண்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து தெரியுது. சரி வாங்க எப்படி உள்ளே போவோம். பயங்கரமாக இருக்கா மக்களே? இங்கே வாருங்க மக்கள். ஒரு 10 ரூபாய்க்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 ஃபோட்டோ 20 ஃபோட்டோ நீங்கள் எடுத்து தரலாம். அது வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி வைங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
விசில் அடித்தா வெளியே வந்துடுறேன்ட்டாங்க. 5 மணிக்கு க்ளோஸு. மணி 4:45 ஆகுது மக்களே. கேமரா கொஞ்சம் துறைக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மங்கலாக தெரியுது. இங்கெல்லாம் பாருங்கள், லைட்டாக சைனீஸ் கலந்த மாதிரி, சைனீஸு தமிழ்நாடு கலந்த மாதிரி இந்த இடம். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க மக்களே, நம்ம கோயில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் தான். அதில் இந்த யாழி இதெல்லாம் இருக்க மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓவராலாக பாருங்கள் மக்களே, தெரியுதா? செம்மையாக இருக்குதுங்க. இதுதான் அது திருமலை நாயக்கர் விஜயநகர பேரரசுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குதுங்க. இதெல்லாம் எவ்வளோ ஆண்டுகள் தெரியுமா? 100 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே அந்த இதில் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் மாதிரி தான் மக்களே, தெரியுதா? நம்ம பழைய வீடெல்லாம் இருக்கும், நாட்டு சக்கரை போட்டு கட்டுவோம்ல, அந்த மாதிரி சம்திங் இதெல்லாம் பண்ணியிருப்பான். இதாட்டிருக்கு. பயங்கரமாக இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன டிசைனு! இங்கே பாருங்க மக்கள், ஒரு பெண்மணி இருக்க மாதிரி, சுற்றிலும் வந்து யாழிலேயே வந்து வித்தியாசமாக, தெரியுதா? அவ்வளோ டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கிளி, வேறு லெவலுங்க. இதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் படையெடுப்பில் உடச்சிருக்காங்க, தெரியுதா? அந்த பக்கம் எதுவும் உடஞ்சி தான் கிடக்கு. நெக்ஸ்ட் வாங்க மேலே போய் பார்ப்போம். அதுதான் வந்து ராஜாவுடைய சிம்மாசனம்னு நினைக்கிறேன். அதில் உட்காந்துருந்துருப்பார். ஏப்பா, சரிதா? இதுதான் ராஜா உட்காந்த சிம்மாசனம். எப்போ இருந்திருக்கும் இங்கே உட்காந்துருந்துட்டு அப்படியே அவர் ஆணையிட்டால் சந்திரமுகி படத்தில் மாதிரி இங்கெல்லாம் ஆடல் ஆடிக்கிட்டு பாடல் பாடிக்கிட்டு பயங்கரமாக அவர் தான் இருந்திருக்குங்க. இந்த தூணை வந்து எத்தனை பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும்னு தெரியுமா? ஒரு தூணை கட்டி பிடிக்கிறதுக்கு 9 பேர் வேணுங்கிற மாதிரி இருக்குது மக்களே. அங்கே பாருங்க, அவங்க 2 பேர் கை நீட்டி வச்சுருக்கிறதே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, தெரியுதா? சரி, ஓகே, வந்தது கொஞ்சம் நேரம் உட்காரலாம். பயங்கரமாக இருக்குது மக்களே, தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே உள்ளேருந்து வெளியே வரும்போது செம்மங்க. அந்த மேலே ஸ்கை தானே, ஸ்கை, ஆமாம், வானம் தெரிகிறதுக்கும் பயங்கரமாக இருக்குது. காலையிலேருந்து ரைடு பண்ணி ஐ எம் சோ டயர்டு. ஆமாம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம், ஒரு 10 நிமிஷம் நாளும். மக்களே, இந்த திருமலை நாயக்கர் மகாலை வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதில் எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் அந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணை கவருது மக்களே. இந்த பாருங்க, யாழி கீழே ஒரு பெண்மணி, சுற்றிலும் கிளிகள், ஃபுல்லாக அந்த மாதிரி தாங்க. அதாவது இங்கே பாருங்க மக்களே, அந்த யாழிக்கு வந்து ரெக்கை இருக்கிற மாதிரி, கழுகு ரெக்கை இருக்கிற மாதிரி, பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கைகள் இருக்கிற மாதிரி, தெரியுதா? முன்னாடி கால்கள் 2 பாம்பு, மூஞ்சி வந்து யாழி முகம், சிங்க யாழி முகம், கீழே கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் மாதிரி தான் இருக்குது. ஸோ முதலுடைய அடிப்பாகம் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப புதுமையான எல்லா விலங்குகளையும் கலந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள், பழைய காலத்து பெயிண்டிங்ஸ். உங்களால் உணர முடியுதா? அதுதான். சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். ஒரு 5 நிமிஷம்னால ரிலாக்ஸாக பார்த்துட்ருக்குறேன். என்ன தான் இங்கே வரும்போதெல்லாம் ஒன்று ஞாபகம் இருக்கும். போன டைம் அதே தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த டைம் அதே தான் ஞாபகம் வருது. என்ன தான் பேர்பட்ட பேரரசாக இருந்தாலும் அது எல்லாம் சில காலம்தான். அது முகலாய பேரரசாக இருந்தாலும் சரி, விஜயநகர பேரரசாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷாக இருந்தாலும் சரி, பிரெஞ்சாக இருந்தாலும் சரி, என்ன எல்லாம் சில காலம்தான். இன்றைக்கி இருக்கிற அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாம் சில காலம். வீடியோவை எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகலாம்னு படுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே எந்திரியுமான்னு சொல்லி எல்லாம் லேடிஸ் வந்துட்டாங்க. ஐயா அக்கா, என்னக்கா அது? சரி, ரைட்டு, போங்க, கிளம்புல வாங்க. ஒரு நிமிஷமாவது படுத்துட்டு போயிடலாம். டைம் முடிஞ்சு, கிளம்பு மக்களே.
கிளம்பிட்ட மக்களே. ரூமுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் தான் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது மக்களே. இங்கே வாருங்க மக்களே, ரூட் எப்படி இங்கே வாருங்க மக்களே, எப்பேற்பட்ட ரூட்டுக்குள்ளே பூந்து போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நான் போயிட்டு மீட் பண்ணுறேன். ஆஹா மக்களே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நானும் டென்ஷன் ஆகிட்டேன். நானும் சுற்றிட்டேன் மக்களே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டேன். நான் பாருங்க, அதான் நம்ம பார்த்த ரூமு, இந்த பச்சை கலர் பில்டிங் இருக்குல்ல, அதான் அது. சரி வாங்க மக்களே, பரவாயில்ல, ஏதோ ஆண்ட முனியத்தில் வந்தாச்சு. பைக் எடுத்துகிட்டு அப்படியே போவோம், அந்த இடத்துல போவோம். மழை வேறு பெய்யுதே. ஆஹா மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மழை வர்றது, ஒன்றும் தப்பு இல்லை மக்களே. பைக் வாங்க தான் அங்கே நிற்கிது. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனு, சரிங்களா. மழை நின்ன உடனே வந்து கூட ஓரத்து நிறுத்திக்கலாம். இங்கே தான் நிறுத்தணுமா, வெளியே தான் நிறுத்தணுமாம்மா, உள்ளே வந்து நிறுத்துறதுக்கெல்லாம் இடம் இல்லை. நான் ஹெல்மெட்டை போட்டு உள்ளே போயிட்டு ரூம் எடுத்து அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்களே. உள்ளே வந்தாச்சு, பேசிட்டேன். அண்ணதா ரூம் காட்டுறனாரு, நல்லா தான் இருக்குது வெளியே பார்க்குறக்கு. ஆமாடி ஆஹா, மேலே மாடிக்கையை கூட்டு வந்துட்டார் ஐயா. மக்களே செமையாக இருக்குதுங்க. இதெல்லாம் ஏதோ நாடார் சமுதாயத்துடைய அவங்க கம்யூனிட்டி சார்பில் கட்டணப்பட்ட இதாக இருக்குது. ஓகேங்கண்ணா, போதும் மக்களே, மிச்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது. ஓகே மக்களே, சிறப்பு. ரூம் நீட்டாக இருக்குது, தரமாக இருக்குது. 1503. 1503ங்களா? ஆமாம், நம்பர் போட்டு வந்துடும். சேனல் நம்பர் போட்டு டிவி ஓடும். ஆமாம், ஓகேண்ணா, போட்டுருவோம். கீழே வரேன். ரைட் மக்களே, 1503 கரெக்டாக தான் நம்மனே இது வந்துருச்சு. சன் டிவி மக்களே. சரி ஓகே, முதல்ல ரெஸ்ட் ரூம் பார்க்கணும். இந்தியன் டாய்லெட்டாக இருக்கணும். ஆண்டவா, அப்பா இந்தியன் டாய்லெட் தான் மக்களே, சரியான நீட்டாக இருக்குது. ஐ மீன் 420 ரூபாய்க்கு ஒர்த்து. எப்படிறாங்க ஸோ உன்னால மட்டும் இப்படி இல்லை பிடிக்க முடியுதுன்னா அதுவா அமையுது. நான் என்ன பண்ணுறது, ப்ராமிஸாக சொல்கிறேன். 2500 ரூபா சொன்னாங்க மக்களே. நம்மளுக்கு அப்புறம் காஸ்ட்லி தேவை கிடையாது. நைட்டு படுத்துட்டு காலையில் போகிறது தான். செம்ம ஒர்த்து. வந்தோம் மக்களே. நான் இந்த லாட்ஜ் தேடிக்கிட்டு இது சந்தாக வருதுங்க. இப்போ நான் வந்த வேலை என்ன கேட்டிங்கன்னா, மதுரை மார்க்கெட்டு, சரிங்களா. அந்த பூண்டு மல்லிகை சாமான் இருக்குல்ல, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். அதுக்குள்ளே தான் இந்த பக்கம் இருக்குது. உள்ளே போனால் சந்து, சின்ன சந்து நான் காமிச்சேன்ல, அந்த மாதிரி எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. கூகுள் மேப்பை போட்டால் சரியாக எனக்கு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் வந்துட்டு ஃபோன் அடிக்கிறேன். லாட்ஜுக்கு முன்னாடியே நீங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கேன் அவர்கிட்ட. அப்புறம் வந்தாச்சு மக்களே. பைக்கை வந்து நைட்டு இப்போதைக்கு இங்கே இருக்கும், நைட்டு எடுத்து வந்து உள்ள போட்டுக்கலாம் அப்படின்ட்டாரு. வரேன் லைட் எடுத்து வந்து உள்ள சந்து இருக்குது, அங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே மக்களே, வாங்க கீழே போயிட்டு ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக மக்களே, மழை வெளியே பெஞ்சிட்ருக்கு. 1965 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கல்வி தந்தை கொடைவரல் வெள்ளைச்சாமி நாடார் விழா தலைவர். ஸோ மகாஜன மேன்சன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நாடார் சமுதாயத்துடைய ஒரு குழுவாக சேர்ந்த ஒரு மேன்சன் போல். நீங்கள் வந்து ஃபேமிலி ஆல்சோ இருக்கலாமாம்மா, வந்தால் தங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் உள்ளே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே மக்களே, மழை நிற்கிட்டு வந்து பைக் எடுத்து ஓரம் போட்டுடலாம். ஃபுல்லாகவே டூரிஸ்ட் தான். சரி ஓகே மக்களே, வாங்க மக்களே. தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும்னா இங்கே இருக்காமா. ஸோ இங்கே வந்தால் எப்படின்னா தண்ணி முதல் கொண்டு வாங்க தேவையில்லை. திரும்பவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைப்ரேஷன் விட்டுறக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓ இங்கே இருக்குதுங்களா? ஆனால் என்கிட்ட பாட்டில் இருக்குது, அப்புறம் வந்து குடிச்சிக்கிறேன். ஆ சாதா தண்ணி இருக்குது, சில்லு தண்ணி இருக்குது. ஓகேண்ணே, நன்றி. அப்புறம் வந்து குடிச்சிக்கிறேன். ஆ சரி ஓகே மக்களே, வாங்க போகலாம். அடா மக்களே, மதுரையில் மலையில் நலையிறேன். இருங்க, இதே மதுரையில் மலையில் நலைகிறேன். இது ஒரு வைப்பு தானே மக்களே. நீங்கள் பாருங்க மக்களே, மேகம் வந்து பெருசாக இல்லை, அங்கெல்லாம் இதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் மேகத்துக்கு மட்டும் மழை பெழிஞ்சிட்ருக்கு. ஒரு நல்ல வைப்ரேஷன் தான் மக்களே.
இங்கே பாருங்க, அப்படியே இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனு. இது போலீஸ் ஸ்டேஷனு. நம்ம பைக்கு தான் அங்கே நிற்குது. எடுத்து அப்புறமேல் வந்து ஓரம் போடணும். சரி வாங்க நலைய வேணாம், நலையலாம். ட்ரெஸ்ஸு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். மக்களே என்ன கதை அப்படின்னா 500 ரூபா வந்து அட்வான்ஸ் மக்களே கொடுத்தாச்சு சரிங்களா. வச்சு 80 ரூபா வந்து போகும்போது கொடுத்துருவாரு. ஆனால் செம ஒர்த்து. 420 ரூபாய்க்கு என்னங்க மோசம் போச்சு மக்களே, என்ன சொல்றீங்க? மதுரையில் வந்து நம்ம இப்படி ஒரு மதுரை மீனாட்சியா தான் நன்றி. அப்புறம் மக்களே இந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நிறைய. அந்த பக்கம் ஓமுருகாப்பட்டி சென்டர் ஓகேங்களா. மதுரை ஓமுருகாப்பட்டி சென்டர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனு நீங்கள் தான் ஓகேங்களா. சரிங்க மக்களே, டன்னு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் மழை நிற்கிட்டு போயிட்டு பைக் எடுத்து ஓரம் போட்டு அப்புறம் நைட்டு கறி சோறு சாப்பிட போகலாம் ஓகேங்களா. மதுரையெல்லாம் அப்படியே அந்த சொல்கிறாங்கல்ல, மதுரைனால இப்படி தானே, இது ஃபேமஸ்னே அது ஃபேமஸ்னேன்றாங்கல்ல, அந்த மாதிரி என்ன காரசாரா அது என்னதான் இருக்குன்னு போய் இன்னைக்கு போய் பார்க்கணும். அதை பார்த்துட்டு வந்து ஜம்முடி சாப்பிட்டு வந்து படுக்கணும். இதுதான் இந்த பிளான் மக்களே. மழை நின்று விட்டது. நம்ம தங்கியிருக்கிறது ஓரளவு கொஞ்சம் பெரிய, அதாவது இந்த மெயின் வீதி துணிக்கடை வீதியில் இருக்கும் மதுரை ஃபேமஸ் நாச்சியார் சில்க்ஸு. நான் அந்த விளம்பரத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கேன் மக்களே. நாச்சியார் சில்க்ஸு, ஓமுருகா பட்டு மகாலும் ஆல்சோ ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். விளக்குத்தூண் காவல் நிலையம் ஓகேங்களா. இந்த சந்தில் தான் அந்த ப்ளூ கலர், அந்த ப்ளூ பச்சை கலந்த கலர் இருக்குல்ல, அதுதான் வந்து லார்ஜ் அது சரிங்களா. ஸோ நம்ம இங்கே தான் இருக்கோம். மதுரையில் ஆட்டோ பச்சை கலரில் விடுறதால ஈவினிங்கில் இருக்கணும் தெரியல. சரி ஓகே மக்கள், எனக்கு கொஞ்சம் கழிச்சு சாப்பிட கிளம்பிடலாம். நான் மாம்ஸ் கிட்ட தான் பேசினேன். அவர் வந்து வத்தலவுண்டுக்காரரு, இங்கே மதுரை வந்திருக்காரு. 4 நேரத்தில் வரைய மாப்பிள்ள லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டேன். 6 நேரத்தில் வரைய மாப்பிள்ளாரு, பார்க்கலாம். சரி ஓகே மக்களே, வண்டி எப்படி எடுத்து தான் பாருங்க. கொஞ்சம் ஓரம் போட்டேன். இவ்வளோ சந்து இருக்குது, இதில் ஆட்டோலாம் போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் அப்புறமேல் வண்டி எடுக்க முடியல மக்களே. நைட்டு சாப்பிட்றதுக்கு போக முடியல, அதனால் இங்கே இருக்கிற சாப்பிட்ற நைட்டு வந்து வேணால் அவ்வளோ ஓரம் கட்டி நிற்கலாம். 2 hours later. அவ்வளோதான் மக்களை, கிளம்பியாச்சு. மதுரைக்கு நம்ம எதுக்காக வந்தோம்னா சாப்பிட்றதுக்காக வந்தோம். பவர் ஹோட்டல்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக ஆட்டு நல்லி 3 செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காய கறி, ஆட்டு நல்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதான் போய் சாப்பிட போகிறோம். ராபிட்டோ ஆட்டோ புக் பண்ணேன் மக்களே. என் பைக்கில் வேணால் அழகாக போகலாம். 140 ரூபா கேட்குறாரு. 187 ரூபா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 10 ரூபா போட்டு 97 ரூபா நான் தான் இது பண்ணேன். வரட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் 40 ரூபா சேர்த்து வாங்குவேன் அப்படின்றார். 140 ரூபாயாம்மா. என்ன பண்ணுறது, வரட்டும் போகலாம். இடையில மழை பிடிச்சிருச்சுன்னா ரிஸ்க்காக போயிடும் மக்களே. 140 ரூபா வந்து கொடுத்து நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னா தேவையே இல்லை. அந்த 140 ரூபாய்க்கு நம்ம வந்து அழகாக நம்ம எங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் சரிங்களா. 140 ரூபா கூட ஆகாது, அவ்வளோ செலவாகாது. கிட்டத்தட்ட நம்ம இது 30 கிலோமீட்டர் கேரண்டியாக கிடைக்கும் 140 ரூபாய்க்கு. ஸோ அதனால் வந்து நான் பைக்லேயே போகிறேன், வாங்க போகலாம். மக்கள் நைட் டைமில் பாருங்கள் மக்களே, மதுரை எப்படி ஜொலிக்குதுன்னு. வா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து மெயின் இதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கிளம்பலாமா? துணிக்கடை வீதுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே பாருங்க. நாச்சியார் பெரிய ஷோரூம் இங்கே தான் இருக்குது. சரிங்க மக்களே, வாங்க போயிட்டு மீட் பண்ணுறேன். மக்களே என்னடா பவர் ஹோட்டல் வந்துட்டியானா, பவர் ஹோட்டல் வரல மக்களே. நான் அந்த ஃபோன் ஹோல்டரும் ஹெல்மெட்டில் மாட்டுற மவுண்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அழகான்றான ஒரு கடைக்கு வந்தீங்களா. 7 மணிக்கு ஆட்டோ ஸ்பேர் ஸ்பாட் கூட்டிடுவாங்களாமா. ஏன்னா பைக்குக்கு தானே வாங்க வந்தோம். ஸோ கூட்டிட்டாங்க மக்களே. 7 மணிக்கு கூட்டி என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே மக்களே, அடுத்த அந்த பவர் ஹோட்டலுக்கு போகலாம், போய் சாப்பிட்லாம், பசிக்குது. ஓகேங்க மக்களே, ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, இது வந்து ஹெல்மெட்டில் மாட்டுறது. இது வீட்டில் ஒன்று இருக்குது, ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து சேர மாட்டேங்குது. அதுதான் பெரிய பஞ்சாயத்து. ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை மக்களே, கொஞ்சம் ஜாலியாக அப்படி பேசிட்டும் போகலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. எங்கே அப்படின்னா மதுரையில் அண்ணங்கடை பேர் வந்து இருங்க வெளியே காமிக்கிறேன். இந்த அழகேந்திராங்கிற கடை இருக்குல்ல மக்களே, அது ஆக்சுவலாக சற்று லைட்டாக சென்டர் நிற்கிட்டு இருந்து 7:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. நான் போயிட்டு அந்த பூர்விகா சென்னை மொபைல்ஸ்னு ஏறி இறங்கிட்டு இருந்த கேப்பில் முன்னாடியே போய் தான் வாங்கியிருக்கலாம். பட் அங்கே வாங்க முடியல. பட் அதை விட பெஸ்ட்டு எங்கே அண்ணன் கடைக்கு வந்தோம்னா எல்லா ஆக்சரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எங்கே அப்படின்னா அண்ணா இது எந்த இடம்? சிம்மக்கல் ஆட்டோ ஷாப். அண்ணன் லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா. இதோ பாருங்க, சரிதா. இதுதான் வந்து அண்ணனுடைய ஷாப்பு. ஃபோன் நம்பரு, மதுரை மக்களே, மதுரை யாராக வந்தாங்க அப்படின்னு தேவைப்பட்டால் நானாக கண்டுபிடிச்ச கிடையாது. எதாச்சும் நம்ம கண்ணில் அதான் விடாமுயற்சி வெற்றி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஆளாக நாலஞ்சு கிடச்சிருச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் மீட் பண்ணுற மக்களே நிற்கிறான் பாருங்க மக்களே, ஜம்முன்னு வாங்கிட்ட மக்களே. இது 550 ரூபா சொல்கிறான் மக்களே. அது எங்கள் அப்பாடி 150 ரூபாய்க்கு வாங்குவானுங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ லாபம் தெரியுமா அதுல எல்லாம். சரி, ஆனால் இது எங்கிட்ட இருக்குது மக்களே, இது எங்கிட்ட இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹோல்டர் மட்டும் தொலைஞ்சு போச்சு. இந்த ஹோல்டர் தொலைஞ்சு, அந்த ஹோல்டர் மட்டும் நான் வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு பார்த்துட்டு சேர மாட்டேங்குது.
மக்களே, ஃபைனலி நம்ம பவர் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இன்ன வரைக்கும் மேப்பில் ஃபோன் மாட்டிட்டு வந்தேன். 2 ஃபோன் வேணும் மக்களே, கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோன் வேணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குதா? In 200 meters, turn left onto Market Road. இப்போ கரெக்டாக இருக்கும். சரி, பவர் ஹோட்டல் தலைவரே வந்துட்டேன். 2 ஃபோன் வேணும் மக்களே, கம்பல்சரி. ஒன்று வந்து முன்னாடி மவுண்ட் பண்ணுறதுக்கு, Turn left onto Market Road. Then your destination will be on the left. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இதுவா? சரிங்க மக்களே, நான் நிறுத்திட்டு எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அட கோலா உருண்டை கீழே உருண்டை எல்லாமே இருக்குது. ரைட்.